அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சமீபத்தில் எங்கேயோ கேட்ட வார்த்தை மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கும், அப்படிதானே? ஆமா. பிரசங்கம் மாறி போச்சோன்னு நினைக்கிறிய? மாறல. ஆமா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த தலைப்புல நம்ம பேசணும். ஆனா அந்த செய்தி முடிக்கல. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? முடியல. இடையில திருவிருந்து ஆராதனை போன வாரம் இருந்துச்சு. ஸோ அதனால திருவிருந்திருக்குன்னு சொல்லி தனியா செய்தி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால இந்த வார்த்தையை தொடர்ந்து முடிக்க முடியல. ஆகவே இன்றைக்கு நாம் இந்த வார்த்தையை பேசி பிரசங்கித்து முடிக்க நான் விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஞான ஸ்நானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மூலமா அற்புதம் நடக்குமா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். ஞான ஸ்நானத்தின் மூலமா ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் நடக்காது. ஞான ஸ்நானத்தின் மூலமா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இதுவரையிலும் செய்த பாவம், அது எப்பேறிப்பட்ட பாவமாயிருந்தாலும் அந்த நாளில் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அதுதான் ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் மத மாற்றத்திற்காக கொடுக்கப்படாமல் பாவ மன்னிப்புக்காக ஆண்டவர் சபையில ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ ஏன் பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா, நான் ஜெபிக்கிறதுனால மன்னிக்கப்படாது, ஞான ஸ்நானத்தின் மூலமாய் மட்டுமே பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொன்றும் அப்படிதான். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அற்புதம் எல்லாம் எது மூலமாக தான் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அற்புதம் எல்லாம் விசுவாசத்தினால மட்டுமே நடக்கும். விசுவாசம் இல்லை அப்படின்னா அற்புதம் நடக்காது. அது சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், எந்த காரியமானாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த விசுவாசத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது. அப்ப விசுவாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பெருசா இருக்கிறதோ, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் அவ்வளோ நீங்க விரும்புகிறதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப விசுவாசத்தை ஆண்டவர் எதற்கு தந்திருக்கிறார் அப்படின்னா, அந்த விசுவாசம் அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள, விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சோ எல்லாவற்றையும் நாம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். அப்போ அபிஷேகத்தை ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார் அப்படின்னா, அது ஒரு காரியத்திற்காய் மாத்திரமல்ல, அநேக காரியத்திற்காய் அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ அபிஷேகத்தை நாம அதிகமாய் தியானிக்கணும், அதிகமாய் அறிந்து கொள்ளணும். நிறைய பேர் அபிஷேகத்தின் அறிவு ரொம்ப குறைவா இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், ஆனாலும் மன்னிச்சுக்குங்க, பொறுத்துக்குங்க. ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயாதிபதிகளுக்கு தேவன் தன்னுடைய ஆவியை தந்தார், அபிஷேகித்தார். அவர்கள் நியாயாதிபதிகளாயிருந்து நியாயம் விசாரித்தார்கள். அதுக்கு பிறகு ராஜாக்கள் மேல அபிஷேகத்தை தந்தார். அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டு ராஜ்யத்தை நடத்தினார்கள். அதுக்கு பிறகு அன்னைக்கு இருந்த ஆசாரியர்களுக்கு அபிஷேகத்தை தந்தார். அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். இப்படி ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் தீர்க்கதரிசிகளுக்குமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. தாகம் உள்ளவன் மேல ஆண்டவர் தண்ணீரை போல் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். எனக்கு வேணும் ஆண்டவரே உங்க ஆவியை எனக்கு தாருங்கன்னு நீங்க கேட்பீர்கள், ஆனால் தேவன் உங்க மேல இன்றைக்கும் ஊற்றுவார். அப்போ இன்றைக்கு எல்லாருக்கும் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ அன்றைக்கு இதே அபிஷேகம் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷனை ராஜாவாக உயர்த்துமையானால் அந்த அபிஷேகத்தில் வல்லமை இருக்கிறது. சாதாரணமான நானும் நீங்களும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இனி சாதாரணமானவர்கள் அல்ல, தேவன் உங்களை அசாதாரணமானவர்களாக உயர்த்துவார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?
இதற்காக தான் கர்த்தர் உங்கள் மேல் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆனாலும் நீங்க வருத்தப்படக்கூடாது. நான் ஒரு வார்த்தையை கட்டாயம் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் பிரகாசித்தவர்கள் சிலர், விழுந்தவர்கள் அதிகம். உங்கள்கிட்ட சொல்லல, நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க. எல்லாருக்கும் அபிஷேகத்தை கொடுக்கிறார். எல்லாருக்கும், சபையில வருகிற படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், பலமுள்ளவர்கள், பலகீனர்கள், எல்லாருக்கும், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள், எல்லாருக்கும் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த அபிஷேகத்துல பிரகாசித்தவர்களை பார்க்கிலும் விழுந்தவர்கள் அதிகம். எத்தனை பேரால ஏற்றுக்கொள்ள முடிகிறது? ஆமா, சிலர் பிரகாசிக்கிறார்கள், ஆனா அநேகர் விழுந்து போகிறார்கள். ஆண்டவர் விழுந்து போகிற மாதிரி, விழுந்து போறக்காக ஆண்டவர் அபிஷேகத்தை தரல, விழுந்த உண்மையில அபிஷேகத்தை வைத்து எழும்பி பிரகாசிக்கிறதற்காக தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணவே ஆண்டவர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இந்த அபிஷேகம் உங்களை பிரகாசிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இந்த அபிஷேகத்தில் இருக்கிற பவர் அப்படி ராஜாக்களை இழுத்து கொள்ளும். ராஜாக்கள் உன்னிடத்துல வரக்கூடிய அளவுக்கு இந்த அபிஷேகம் உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். அபிஷேகம் இவ்வளோ மகிமையானது, மகிமையானது. அவ்வளோ பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்போ அந்த அபிஷேகத்தினால கட்டுகள் முறிந்தது, அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்தது, இதெல்லாம் பார்க்கிறோம். ஆமா, அபிஷேகத்தினாலதான் நிறைய கட்டுகள் முறிக்கப்படும். சில கட்டுகள் குடும்பத்துல இருக்கும், சில கட்டுகள் தொழில் வருமானங்களில் இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் முன்னேற்றம் இருக்காது, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நல்ல வேலைகள் கிடைக்காது. அந்த மாதிரியான கட்டுகள் எதுல உடையும் அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், அபிஷேகத்துல உடையும். நீங்க கொடுக்கிற காணிக்கையில கூட உடையாது, அபிஷேகத்துல உடையும். ஆமா, காணிக்கை சப்ஜெக்ட் வேற, அபிஷேகம் ஆவியானவருடைய சப்ஜெக்ட் வேற. இது ஒண்ணும் போதும் அப்படின்னு விட முடியாது. எல்லாத்திலையும் நம்முடைய பங்களிப்பு புரிந்து கொண்டு நாம எல்லாத்திலையும் பங்களிப்பு இருக்கணும். அப்ப அபிஷேகத்தினால ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். இது எதனால நீக்கப்படும்? நான் இதை செய்ய மாட்டேன், உன் மேலே ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அந்த அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து போகும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ உங்க மேல இருக்கிற ஒரு சுமை, உங்க கழுத்தின் மேல இருக்கிற ஒரு நுகம் முறிக்கப்படும்னா அது அபிஷேகத்தால மட்டும் சாத்தியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே சாதாரணமான சிம்சோன் எவ்வளோ, அவன் உருவம் எப்படி இருக்கும்னு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சிம்சோனுடைய உருவம் 1000 பேரை கொன்றான். அல்லேலூயா. சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டா. அவனுடைய உருவம், அவனுடைய சரீர வளர்ச்சி எப்படி இருக்கும் இருந்தது, வரலாற்றின் அடிப்படையில சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நம்ம சபையில யாரு ஒல்லியா இருக்கிறாங்களோ அவங்கள விட சிம்சோன் ஒல்லியா இருந்தார். அவர்தான் சிம்சோன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அவனை பார்க்கும்போது பெலிஸ்தர்கள் இவனா நமக்கு எதிரி சாதாரணமாய் பார்த்தாங்க. ஆனா அவனுக்குள் ஆவியானவர் இறங்கும் போது 1000 பேர் சேர்ந்து கூட அவனை ஒண்ணும் பண்ண முடியல. 1000 பேர் அவனை கொலை செய்ய, அவனோடு யுத்தம் பண்ண வராங்க. இவன் ஒத்த ஆளா நிக்கிறான். எல்லார் கையிலையும் ஆயுதம் இருக்கிறது, இவன் கை வெறுமையா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்க வீடு வெறுமையா இருக்கலாம், உங்க பண்டக சாலை வெறுமையா இருக்கலாம், உங்க கைகள் வெறுமையா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் இருந்தால் குறைவுகள் நீங்கி போகும். தேவன் நல்லவர். இவன் கை வெறுமையா இருக்கிறது, எல்லாருடைய கையிலே ஆயுதங்கள் இருக்கிறது. சிம்சோனை போட்டதல்ல, ஆனா ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கினபடியினால் கழுதையின் பச்சை தாடை எலும்பு அதுல கிடந்தது, எடுத்து வச்சு 1000 பேரை கொன்று குவிக்கிறான். ஒருத்தரும் இவனை மேற்கொள்ள முடியல. இவனை கட்டி கொண்டு வந்தார்கள். ஆவியானவர் இறங்கும் போது
அவனுடைய சரீரத்தில் இருந்த கட்டுகள், கைகளில் இருந்த கட்டுகள், கால்களில் இருந்த கட்டுகள் அப்படியே மாறினது. ஹல்லேலூயா. சோ அபிஷேகத்தினால் நுகம் முறியும் என்று வசனம் சொல்லுகிறது. சோ இததான் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். இப்போ நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியில் பிரகாசித்தவர்கள் சிலர் தான், ஆனா விழுந்து போனவர்கள் அதிகம். ஏன் விழுந்தார்கள்? ஏன் பிரகாசித்தார்கள்? ஏன் பிரகாசிக்க முடியல? ஏன் எழும்ப முடியல? ஏன் விழுந்து போனார்கள்? அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்கள்? வசனத்தை கேட்கிறவர்களா அல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாய் மாறணும். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்திற்கு நம்ம நடுங்கணும். நாமளா ஒண்ணு நினைச்சிட்டு வாழக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு முழுசா விட்டு கொடுக்கணும், முழுசா அர்ப்பணிக்கணும். பரலோகத்துல இருந்து ஒன்று ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அது சாதாரணது கிடையாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பரலோகத்திலிருந்து சும்மா ஒண்ணு கிடைக்காது. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கும் பரலோகத்திலிருந்து வரக்கூடியது பூமிக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அது மழை. அல்லேலூயா. மழை மட்டும் பரலோகத்திலிருந்து வரல, என்ன ஆகும்? என்னெல்லாம் ஆகக்கூடாதோ அத்தனையும் ஆகும். ஆமா. நீரின்றி இயங்காது உலகம். தண்ணீர் இல்லைன்னா, பெட்ரோல் இல்லாட்டா கூட கார் ஓடும். தண்ணீர் இல்லைன்னா ஓடாது. தண்ணீர் அவ்வளவு அவசியம். எல்லாத்துக்கும் தண்ணீர் அவசியம். என்னைக்கும் அதை தேவன் தருகிறார், அவர் பொழிந்தருளுகிறார். உன்னதத்திலிருந்து வரக்கூடிய எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. தேவையில்லாட்டாலும் பரவாயில்ல அப்படிலாம் சொல்லவே முடியாது. நான் சொல்லுகிறேன், ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியம். அப்ப ஏன் அபிஷேகத்தை பற்றி இத்தனை வருஷம் ஆகியும் நம்மளால பிரகாசிக்க முடியல, எழும்ப முடியல? அநேக கட்டுகள் உடையாமல் இருக்கிறது. அபிஷேகம் ஆராதனைக்காக மட்டுமல்ல. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவார்கள். அப்போ அபிஷேகம் ஆராதனைக்கு கூட. ஆராதனை தூங்கி தூங்கி ஆராதிக்க கூடாது, சோம்பலா இருந்து ஆராதிக்க கூடாது. அபிஷேகத்துல நிரம்பி ஆராதிக்கணும். சோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆராதிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லி யூதாவில வாசிக்கிறோம். அப்போ ஜெபமும் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப இதெல்லாம் செய்தால் நீங்க சீக்கிரமாய் பிரகாசிப்பீர்கள். நான் இவ்வளவு செய்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனாலும் என்னால பிரகாசிக்க முடியல அப்படின்னா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், எபேசியர் 4:30. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நிறைய காரியத்தை பார்க்கிறோம். பக்கம் 267, கடைசி 267வது பக்கம். அபிஷேகம் எதற்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது? அப்போ அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். அப்ப இந்த பரிசுத்த ஆவியை பரலோகத்தின் ஆண்டவர் எதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, மீட்கப்படும் நாளுக்கென்று ஒரு முத்திரையாக கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? பரிசுத்த ஆவி இல்லாம மீட்கப்பட முடியாது. மீட்புனா சில பேருக்கு தெரியாது, புதிசா வந்திருக்கிறவர்களுக்கு, பழைய ஆட்களுக்கு தெரியும். மீட்கப்படும் நாள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் இந்த பூமியின் கடைசி நாட்களில நம்மை மீட்க வரப்போகிறார். பரலோகத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போனோம்னா இயேசு கிறிஸ்து கட்டாயம் தேவை. பரலோகத்துக்கு போனோம்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய வழி, அவருடைய பாதைகள் எல்லாம் நான் போக முடியாது. அப்போ மீட்கப்படும் நாள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய்
மத்திய ஆகாயத்துல மறுபடியும் வரப்போகிறார். ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு வந்தார். அது எனக்காக, உங்களுக்காக, உங்க பாவத்திற்காக, என் பாவத்திற்காக தன்னையே சிலுவையில பலியாக்கும்படி வந்தார். இனி அதற்காக வருகிறார். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி கை கொண்டு வாழ்ந்து மரித்தவர்கள் அவருடைய வருகையில முதலாவது உயிர் தெழுவார்கள். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில நடக்கும். அடுத்த நொடியே என்ன நடக்கும் அப்படின்னா, உயிரோடு இருந்து அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற நான் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன். இப்படிதான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில போகணும்னா பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எப்போதுமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கும்போது அவர் சொன்னார், பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து இரத்தத்தை நிலைக்கால்களிலே தெளிக்கணும் அப்படின்னார். அப்படி தெளித்தால் இன்றைக்கு அதிகாலை அல்லது இரவு சங்கார தூதன் எகிப்தில வருவான். அவன் வரும்போது எந்த வீட்டிலெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறதோ அந்த வீடை அவன் சேதப்படுத்த மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நல்லா கவனிங்க. மோசே இருக்கிறார். இது மோசேயினுடைய வீடு, இது ஆரோனுடைய வீடு. அப்படி வச்சுக்கீங்களா? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இது மோசேயினுடைய வீடு அப்படின்ட்டு? தெரியும். ஆனா அந்த வீடா இருந்தா கூட அந்த வீட்டினுடைய நிலைக்கால்களில மேல் சட்டத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லைன்னா மோசே என்ன ஆவாரு? மோசேனுடைய வீட்டிற்குள்ளாக யார் போவா? சங்கார தூதன் போவா. ஆரோனுடைய வீட்டினுடைய நிலை சட்டங்களில ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளாயும் போய் முதல் பிள்ளைய சங்காரமாக்குவான், முதல் பலனை சங்காரமாக்குவான். ஆண்டவர் வருகையில அதை தான் பார்ப்பார். அவன் வந்து நோட் பண்ணது ஒரே ஒரு விஷயம்தான், ரத்தம் இருக்கிறதா? எந்த வீட்டில எல்லாம் ரத்தம் இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையின்படி எந்த வீட்டிலெல்லாம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இருக்கிறது? எந்த மாதிரியான ஆட்டுக்குட்டி அடிக்கணுமா? செம்பரி ஆடு. ஆமா. என்ன வகை? ஆணா பெண்ணா? 1 வயதுக்கு உட்பட்ட ஆணா இருக்கணும், ஆண்குட்டியா இருக்கணும். அதை எத்தனை நாளைக்கு முன்னாடியே பிடிச்சிட்டு வரணுமா? 4 நாளைக்கு முன்னாடியே பிடிச்சு வைக்கணும். ஆமா. முன் ஆயத்தம் இருக்கணும். இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். பரவாயில்ல, மறக்காம இருக்கிய. ரொம்ப முக்கியமானது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் சொன்னபடி அந்த ரத்தம் எந்தெந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சங்கார தூதன் போகவே இல்லை. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலையும் ஆண்டவர் தூதர்களை அனுப்பும் போது, மறுரூபமாக்க ஆண்டவர் வரும்போது, எனக்கு ஊழியம் செய்தவன் அல்லவா அப்படி பார்க்க மாட்டார். என் ஊழியக்காரி அல்லவா அப்படி பார்க்க மாட்டார். கிறிஸ்தவர்கள் அல்லவா அப்படி பார்க்க மாட்டார். ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் அல்லவா, சபையை கட்டினவர்கள் அல்லவா, சபையில ஊழியம் செய்தவர்கள் அல்லவா, அதை பார்க்க மாட்டார். அபிஷேகம் என்கிற முத்திரை யார் மேலெல்லாம் இருக்கு அதை மட்டும்தான் பார்ப்பார். யார் மேலெல்லாம் அபிஷேகம் என்கிற முத்திரை இருக்கிறதோ, ஒரு இமை பொழுது, ஒரு நொடி கூட அதிகம், ஒரு இமை பொழுது கண்ணை மூடி திறக்குள்ளாக அவர்கள் மறுரூபமாகி இயேசுவோடு சேர்க்கப்பட்டு அவரோடு போவார்கள். இது நடக்கும். அல்லேலூயா. சோ இதுதான் மீட்கப்படுகிற நாள். இந்த மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாய் நாம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியில நுகங்கள் மட்டும் முறிக்கப்படாது. இந்த ஆவியினால ஆராதனை பண்ணணும். அப்படி ஆவியில பண்ணுகிற ஆராதனையை தான் பரலோகத்தின் தேவன் அங்கீகரிப்பார். எல்லா ஆராதனையும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். சோ அபிஷேகம் பெறாதவங்க கேளுங்க, பெற்றவங்க அவாவியில நிரம்பி ஆராதிங்க. சில நினைக்கலாம் நம்ம சபையில பாடல் பகுதியே இல்லை, ஒரே ஆராதனை தான். நான் சொல்லுகிறேன், சில ஆட்களை நான் கவனிக்கிறேன். சில ஆட்கள் ஆவிக்குள்ள கொண்டு போகக்குள்ள டைம் ஆகுது. சில ஆளுக்கு 10 நிமிஷம் ஆகுது, சில ஆளுக்கு அரை மணி நேரம் ஆகுது. சில ஆட்களை கடைசி வரைக்கும் என்னால முடியலடா சாமின்ன மாதிரி இருக்கு. முடியல, என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டைம் போனாலும் எப்படி ஆகிலும் ஆவில நிரம்பட்டும்,
வீட்டு கவலைகளோடு வந்திருப்பாங்க, சரீர கஷ்டத்தோடு வந்திருப்பாங்க. ஒன்றும் பரவாயில்ல, கடைசி ஒரு 10 நிமிஷம் ஆகிலும், கடைசி ஒரு 5 நிமிஷம் ஆகிலும் அபிஷேகத்துல நிரம்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ நேரம் ஆராதனைக்கு மட்டுமே நான் எடுத்துக்கிட்டுறேன். பாடல் பகுதி இருக்காது, ஆரம்பத்திலிருந்தே ஆராதனை, ஆவில நிரம்பட்டும். இந்த ஆராதனையை தான் பரலோகத்தின் ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஆகவே ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. ஆவி இருக்கட்டும், உண்மையும் இருக்கட்டும், அந்த ஆராதனையை பரலோகம் அங்கீகரிக்கும். ஆராதனைக்கு ஆவியினானவருடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். மீட்கப்படும் நாளுக்கு அபிஷேகம் இல்லாமல் போக முடியாது. இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 30வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் துக்கப்படுத்துகிறோம்? ஆவியானவர் துக்கப்படுகிறவர், ஆவியானவர் சந்தோஷப்படுகிறவர், ஆவியானவர் யுத்தம் செய்கிறவர். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார், யுத்தம் பண்ணுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் என்கிற சேவனை என்கிற கிரியைகள் வரும்போது அவனுக்கு விரோதமா ஆவியானவர் எழும்பி நிற்பார். எல்லா ஆவிகளும் பயந்து நடுங்குகிற மாதிரி ஒரு தேவனுடைய ஆவியானவர் எல்லா சபைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாரோ அவர்களை எந்த உலகத்தின் ஆவியும் சேவனை ஆவியும் பொல்லாத வாதைகளும் சேதப்படுத்த முடியாது. எல்லா ஆவிகளும் பார்த்து மொத்தமாய் நடுங்குகிற ஒரு ஆவியானவர் உண்டானார். அவர்தான் என் தேவனுடைய ஆவியானவர், என் கர்த்தருடைய ஆவியானவர், என் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளா இருக்கிறார். அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். உன்னதத்திலே இருந்து இறங்கி வருகிற பலன் அவர் உங்களை பலப்படுத்துவார். அதே போல அவர் துக்கமும் படுவார். உங்களுக்குள்ளாய் ஆண்டவர் அபிஷேகத்தை தந்துட்டார், எனக்குள்ளா தந்துட்டார். இப்ப அவர் சந்தோஷப்படணும். என்னைக்குமே தேவனை துக்கப்படுத்திட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியாது, அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்கள் துக்கமாகவும் இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் எந்த விஷயத்துல எல்லாம் துக்கப்படுகிறார் அப்படின்னா, வசனத்தை வாசிப்போம். 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். எல்லாம் சொல்லிட்டு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாருங்கள். கோபங்கள் வரும், ஆனா கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் உண்மையாய் தேவனுடைய அபிஷேகத்தை கனப்படுத்துவீர்கள், ஆனால் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. இந்த சபையில இருந்து கெட்ட வார்த்தை போடுவீங்க நீங்க, என்னதான் இருந்தாலும் சர்ச் இல்ல, சபை இல்ல. வீட்டுல இருந்து கெட்ட வார்த்தை போடுவோம், சபையில இருந்து போடுவோமா? யோசிங்க. வரவே வராது. ஏன் வராதுன்னா நமக்கு தெரியுது, சபையில வச்சு எப்படி சபையை நம்ம கனப்படுத்த தெரியுது. ஏன்னா இங்க தேவன் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், சபையில தேவன் உலாவுகிறதை காட்டிலும் வாசம் பண்ணுகிறதை காட்டிலும் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் சபையில் அல்ல, உங்களுக்குள் இருக்கிறார். ஒரு தூசண வார்த்தை, ஒரு கெட்ட வார்த்தை வரும்போது அவர் அப்படியே துக்கமாயிருவார். அவர் துக்கப்படுத்திட்டு நாம சந்தோஷப்படவே முடியாது. இன்னைக்கு சரளமா நிறைய பேருக்கு கெட்ட வார்த்தை வருது. கெட்ட வார்த்தைன்னா உடனே கெட்ட வார்த்தை மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதுங்க. தேவையில்லாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். ஆமா, நான் தான் அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன், ஆவியில வளரணும். ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஆவியில நீங்க வளரணும், ஆவியில பிரகாசிக்கணும். அபிஷேகத்திற்காக நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் போது உங்க இருதயம் உடையும். எப்படி உடையும் அப்படின்னா, பாடல் பாடும்போதே கண்ணீர் வரும், வசனம் வாசிக்கும் போதே அவர் உணர்வை தருவார். உலகத்துல சில காரியத்தை பார்க்கும்போது உணர்வை தருவார்.
இதே இது ஒரு நம்மளுடைய பிள்ளை தூரத்துல இருந்து ஒரு லெட்டர் எழுதுது, அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், சாப்பாடு கூட இல்லை அப்படின்னா, அன்புள்ள செல்வகுமார் எழுதியிருக்கிறார், அவருக்கு சாப்பாடு இல்லையா, ஒரு வாரமா பட்னியா அப்படின்ட்டு என் அம்மா வாசிப்பாங்களா? இல்ல உங்க அம்மா தான் வாசிக்குமா? புரியுதா உங்களுக்கு? சோ அந்த ஆவியில் அனலாக வளர்ச்சி இருந்தா ஆண்டவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு நிருபமும் வாசிக்கும் போது இருதயம் உடையும். சோ இதெல்லாம் அந்த ஆவியில வளருகிற வளர்ச்சியாகும். சில பாஸ்டர்மார் கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணுவாங்க திடீர்னு. சோ அது சும்மா பேசுனா வராது. ஆவியானவருடைய உணர்வோடு கூட அவரிலே கலந்து அவரிலே இணைந்து பேசும்போது, நான் என்ன ஒருவருடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கும் என்னுடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கும் ரொம்ப வித்தியாசம். நான் அவரிலே மூழ்கி அவருடைய வார்த்தையை பேசும்போது உண்மையிலே உணர்வு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளாய் உணர்வு இல்லை. வசனத்தை வாசிக்கிறோம், சாதாரணமாய் வாசிக்கிறோம், கொட்டாய் தான் வருது. உலகத்துல தினத்தந்தி வாசிக்கும் போது கொட்டாய் வரல, தினகரன் நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது கொட்டாய் வரல, மாலை மலர் வாசிக்கும் போது வரல, என்னமோ தெரியல, கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் போது ரொம்ப வருது. உணர்வு இல்லை, வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியில வளருங்க. 10 வருஷம் அபிஷேகம் பெற்று ஒரு வாழ்க்கையிலையும் வளர்ச்சி இல்லை. நீங்க வளரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். வைராக்கியமாய் பேசுகிற வார்த்தை அதுவும் கெட்ட வார்த்தை தான். அல்லேலூயா. ஆமா, திமிரா பேசுகிற வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். ஆண்டவர் நம்மளை அப்படி அபிஷேகிக்கல, அதற்காக அழைக்கல. நான் யார் நீ காட்டுவேன், அவனா நானா நீ பார்த்துருவோம். தேவையில்லாத சவால் விடுகிறது, ஆமா, இதெல்லாம் நமக்குள்ள வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குகிறது என்னுடைய காரியம், நானே பதில் செய்வேன் என்று. உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் பேசுகிறார்களா, நீங்க மறந்துடுங்க, கர்த்தர் பழி வாங்குவார். அந்த வார்த்தை யார் பேசினாலும் சரி, கர்த்தர் நியாயத்துல கொண்டு வராமல் இருக்கவே மாட்டார். வேதத்துல 3 புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசேஷமான புஸ்தகம். ஒன்று வேத புஸ்தகம், என்ன ஒன்று ஞாபக புஸ்தகம், 3வது ஜீவ புஸ்தகம். ஞாபக புஸ்தகத்துல என்ன எழுதி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறிய? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நீங்க உங்க டைரியில என்ன எழுதி வச்சிருப்பிய? ஆமா, சில ஆட்கள் டெய்லி டைரி எழுதும். வீட்டுக்காரர் திட்டினது, புடவை வாங்கி கொடுத்தது, ஆமா, இன்னைக்கு வேலையில் நடந்தது, இன்னைக்கு காசு வந்தது. சில வீட்டுல ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கும், வரவு செலவு. என்ன வரவை பார்த்தாலும் என்ன செலவு பார்த்தாலும் மீதங்கிறது கர்த்தர் ஒருவர் தான் தரணும். ஆமா, அதனால நிம்மதியா வாங்குனீங்களா சம்பளத்தை, செலவு பண்ணீங்களா, சாப்பிட்டீங்களா, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் மீதத்தை கேளுங்க. மீதியான துணிக்கைகளை எடுக்க கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு உதவி செய்வாராக. சோ அதுல நம்ம தெளிவா எழுதி வைக்கிறோம் டைரியில சில காரியத்தெல்லாம். நான் சொல்லுகிறேன், அதை விட சூப்பரா ஆண்டவர் உங்க காரியத்தை, என் காரியத்தை, நம்ம எல்லாருடைய காரியத்தை ஞாபக புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய நீதி, என்னுடைய அநீதி, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த நல்லது, நான் செய்த கெட்டது, எல்லாமே ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பழி வாங்குவார் அவர், அவருடைய காரியம். நான் எல்லாம் ஞாபகம் வச்சு என்ன பண்ண போறேன்? திமிரா பேசுகிற வார்த்தை, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காம இருப்பதா ரொம்ப தாழ்மையாய் பேசுங்க. இயேசு எப்படி பேசினார் என்கிறதை ரொம்ப கவனிங்க. அப்படியே நாம மாறுவோம். என்ன சிரமம் இதுல? 1 லட்சம் ரூபாய் எடுக்கணும்னா சிரமம் தான். ஆமா, குழுவுக்கு போகணும், பேங்குக்கு போகணும், நகை அடமானம் வைக்கணும். 1 லட்சம் ரூபாய், இது 1 லட்சம் ரூபாய் ஆகிற காரியம் அல்ல. உங்களால இது முடியும். ரொம்ப தாழ்மையாய் பேசக்கு எந்த காசும் தேவையில்லை. அன்பாய் பேசக்கு எந்த காசும் தேவையில்லை. கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படாது இருக்கு. அப்ப என்ன மாதிரியான வார்த்தை பேசணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க.
என்ன பேசினாலும், 4 பிள்ளைகள் சேர்ந்து ஸ்கூல் போறீங்க, சேர்ந்து இருக்கிறீங்க. ஆமா, வெளியில, சபையில, பிரயாணத்துல என்ன பேசுறீங்க? நிறைய பிள்ளைகளுக்கு லவ் கதை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. பாரு, உன்னையே பாக்குறான், உன்னையே பாக்குறான். பூதான் இந்த கதை தான். ஆண்டவர் பாக்குறார். அவன் பாக்குறானே இல்லையோ, இவ பாக்குறாளே இல்லையோ, உங்க எல்லாரையும் கர்த்தர் ஒருவர் பார்க்கிறார். அதாவது பாவ சந்தோஷத்திற்கு நேரா போகாதிருங்க, நல்ல சந்தோஷமே இல்லாம போயிரும் வாழ்க்கையில. ரட்சிப்பின் சந்தோஷத்துல மூழ்கி இருங்க. தேவனை துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பணும், வேதத்தை வாசிக்கணும், சர்ச்சுக்கு போகணும். இந்த மாதிரியான ஆவியின் சந்தோஷத்துக்கு இடம் கொடுங்க. பாவ சந்தோஷத்திற்கு போகாதுங்க. தண்ணி அடிக்கணும், சிகரெட் அடிக்கணும். ஒரு வாலிபன் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்கான், அப்படியே தம் அடிச்சு புகையா போகுது. இப்ப உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நிறைய பேர் சம்பந்தம் பார்க்கும்போது போஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க. Facebookல இருக்கீங்களா? ஆமா, ஒரு பையன் திருமணத்துக்கு போட்டோ தந்தான். ஓரளவுக்கு டீசென்டான குடும்பம், வெளியே விசாரிக்கிறோம். ஓகே, அப்போ நேர்ல போய் பாக்குறோம். பையன் போட்டோல இருந்த மாதிரி இருக்கிற நல்ல குடும்பம், தாய் தகப்பன். ஆனா நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் பேரை போட்டு Facebookல இருக்கிறான்னு பார்த்தேன். இருந்தான், எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் இருந்தான். நான் எடுத்து பாக்குறேன், ஒரு சினிமா தியேட்டர், அங்க மாப்பிள்ள மாதிரி இருக்கிறார், பக்கத்துல எல்லாரும் விசில் அடிக்கிறார். ஒன்னு ஆப்போசிட்ல ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டிருக்கான், ஒன்னு பேக்ல இருந்து. அப்ப தானே என்ன சினிமா பாக்குறான்னு தெரியும். சரி, நீ பொய்யாச்சு. அவனே தான் இவன், இவனே தான் அவன். தகப்பனார் சொல்றாரு, என் பையன் தங்கம், வீட்லயே தான் இருப்பான், வேலை உண்டு, அவன் உண்டு, வேற எங்கேயும் போக மாட்டான், ஊர் சுத்தெல்லாம் போக மாட்டான். அப்படியா? நான் நினைச்சேன், இல்ல தம்பி சினிமாக்கெல்லாம் போயிருக்கிறாரு, அவனுக்கு முகம் எல்லாம் விசர்த்துட்டு தகப்பனார், எங்க பிள்ளைல அப்படி எல்லாம் போகாத. இல்ல, நான் Facebooka பார்த்தேன், அதுக்கு பிறகு ஒரே ஒருக்கா போனேன். நிறைய பெரிய பெரிய கம்பெனில அதெல்லாம் பாக்குறாங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் செக் பண்றாங்க. ஆமா, பைக்ல வீலிங் பண்றது, சாகச நிகழ்த்துறது, ரவுடி மாதிரி போஸ்ட் போடுறது எல்லாம் பாக்குறாங்க. திருமண காரியங்கள் நெருங்கி வரும்போது பாப்பாங்க இதெல்லாம். நான் சொல்லுகிறேன், யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, தேவன் நம்மை பார்க்கிறார். ஆமா, ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். எல்லாமே சுத்தமா இருப்பதாக. முடிந்த அளவுக்கு சோசியல் மீடியா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பாக்குறதும் கூட ரீல்ஸா பார்த்து தள்ளாம நல்ல வார்த்தைகளை பாருங்க, வசனங்களை கேளுங்க. வசனத்தின் மேல தாகமா இருந்து என்ன சொல்லுகிறார் ஆண்டவர், என்ன பேசுறார் ஆண்டவர், வசனமா கேளுங்க. ஆவியின் சந்தோஷம் உங்களுக்கு போதும், ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு போதும். அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவார், நீங்க தனிமையா இருந்தா தேவனோடு பேசுங்க, 4 பேரோட இருந்தா தேவனை பத்தி பேசுங்க. கரெக்ட் தானா? அப்படித்தானே? அப்படித்தான் இருக்கீங்களா? தனிமையா இருந்தா Facebookோட இருப்பேன், இன்ஸ்டாகிராமோட இருப்பேன். 4 பேரோட இருந்தா அடுத்த 4 பேர் பத்தியே பேசுவேன். ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் பேசுங்கள், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் பேசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம பேச வேண்டியது அடுத்தவங்களை குறித்து பேசாதுங்க. அடுத்த இடத்துல சில காரியத்தை தவறுகளை பாக்குறீங்க, அதை 4 பேற்ற கொண்டு போகாதுங்க. முடிஞ்சா அந்த நம் மனுஷனுக்காக மனுஷிக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க உத்தமத்தை பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். இன்னைக்கு
சபை ஊழியக்காரன் செய்கிற அதே தவறுதான் விசுவாசிகளை செய்யறாங்க. ஒரு ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டான், அதை சர்ச்சில் பேசி அதை கட் பண்ணி அந்த வீடியோவை ரீல்ஸ் போட்டு வைரல் ஆக்கி விழுந்து போனவனை பத்தி பார்க்க வேண்டாம், நிக்கிறவன் விழாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சபைகளில உபதேசம் என்கிற பேர்ல, பிரசங்கம் என்கிற பேர்ல நிறைய ஊழியக்காரர்கள் செய்கிற குற்றங்கள் குறைவுகளை சபைக்கு மட்டும் சொன்னா ஓகேன்னு நினைக்கிறேன். அது கூட தேவையில்லை. சோசியல் மீடியாவிலையும் பயங்கரமா பேசுறது, அரை மணி நேரம் அவரை குறித்து பேசிருக்கிய, 5 நிமிஷம் ஆகிலும் அவருக்காக ஜெபம் பண்ணாயா? அவருக்காக இயேசு சிலுவையை சுமந்து இரத்தம் சிந்தி ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அது செய்ய துப்பு இல்லை. நான் வாயில வந்த மாதிரி இருக்கிற திறமையெல்லாம் பயன்படுத்தி அவரை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலமா பேச முடியுமோ பேசி இவர் பெரிய ஆளாயிருவார். என்னை பெரியவனாக்க கர்த்தர் நினைத்திருக்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். உங்களை வாளாக்கணுமா தலையாக்கணுமாங்கிறத கர்த்தர் முடிவு பண்ணட்டும். திறமை எத்தனை நாளைக்கு ஓடும்? ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஆண்டவர் அல்லவா உயர்த்துவார். யாரை குறித்தும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வல்லமையாய் பயன்படக்கூடிய எந்த ஊழியக்காரரும் அடுத்த ஊழியக்காரரை குறித்து குறை பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், என்னைக்கு குறை பேசுறனோ அன்னைக்கு என் வாழ்க்கையில குறை வரும், என் ஊழியத்துல குறை வரும், என் சரீரத்துல குறை வரும். அவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கு. அவங்க ஒரு காலமும் குறை பேச மாட்டாங்க. நான் நிறைய பேரை ஃபாலோ பண்றேன், நிறைய பேரை பார்க்கிறேன், வல்லமையாய் ஊழியம் செய்கிறவர்கள். இவர்களை குறை சொல்லி பேசினா கூட அவங்க குறையா பேசுறது இல்லாது அவ்வளவு ஜெனியூனா இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அடுத்த முறை போன கூட மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. அவர்கள் தான் உண்மையான ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. என் ஆவியானவர் அதெல்லாம் பார்க்கிறார். விட்டு கொடுக்கிறேனா, சகிக்கிறேனா, பொறுத்து கொள்றேனா, மன்னிக்கிறேனா, அன்பா இருக்கிறேனா, எல்லாம் பார்க்கிறார். நான் ஏன் அந்த கடினமான வார்த்தை சொன்னேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியில் பிரகாசித்தவர்கள் சிலர் தான் விழுந்து போனவர்கள் அநேக பேர். காரணம், அபிஷேகத்தை பெறுகிற அறிவு இருந்தது, பெற்றுக்கொள்ள வாஞ்சை இருந்தது. இப்ப பெற்றாச்சு, அதுக்கு பிறகு ஒண்ணுமே தெரியல, விழுந்து போயிட்டாங்க. ஆராதனை கைத்தட்டி ஆவில நிரம்பக்காக மட்டுமா அபிஷேகம்? இந்த அபிஷேகம் இயேசுவை போல உங்களை மாற்றும். உண்மையாய் சொல்லுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் அதற்காக தான் கொடுக்கப்பட்டார். பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடியிருந்த அத்தனை பேரையும் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய ஆவினால நிரப்பினார். அத்தனை பேரும் பயந்தவர்கள், யூதர்களுக்கு பயந்து ஒளித்திருந்தார்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது பிசாசு நினைத்தான், ஒரு இயேசு இருந்து ஊழியம் செய்தார், அவரை கொண்டாச்சு, இனி இந்த ஊழியம் முடிஞ்சிட்டுன்னு நினைச்சு செய்தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒவ்வொரு பேரையும் இயேசுவாக மாற்றினார். எத்தனை பேருக்கு இயேசுவா மாறணும்? இந்த ஆவியானவர் அப்படிதான் மாற்றுவார். இந்த ஆவியானவர் இயேசுவை போல மாற்றுவார். நீங்க தான் இடம் கொடுக்கணும். நீங்க தான் இடம் கொடுக்கணும். வலுக்கட்டாயமா வரமாட்டார். நீங்க எவ்வளவு உங்களை இடம் கொடுக்கிறீங்களோ, உங்களுக்குள் எவ்வளவு அன்புக்கு இடம் இருக்கிறதோ, எவ்வளவு பரிசுத்தத்திற்கு இடம் இருக்கிறதோ, நிரப்பிக்கொண்டே இருப்பார். அதான் தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீதுனுடைய குணங்களை நீங்க பாத்தீங்கன்னா, தன்னை கொலை செய்ய வந்த சவுலுடைய வீட்டாருக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய அப்படி யாரை இருக்கிறாங்களான்னு பார்த்து தேடி தேடி போய் நன்மை செய்தான். அதுல யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு பையன் இருந்தான். யாரும் அவனை மதிக்கிறது இல்லை, யாரும் அவனை தேடுறது இல்லை. தாவீது காதுக்கு போகுது, அவன் என்ன ஒருத்தன் இருக்கிறான், கொண்டு வா, அவனுடைய தகப்ப நிலமெல்லாம் அவனுக்கு கொடுங்க, அதுல பயிர் செய்ததில் வரக்கூடிய பலன் எல்லாம் அவனுக்கு கொடுங்க. அதுக்கு பிறகு
தினமும் அவன் என் பந்தியில சாப்பிடுவான். அல்லேலூயா. தனக்கு பக்கத்திலே வைத்திருந்தான். யாரு? சத்துருவ. சும்மா உயர்வு வராது. சவுல் பகைத்தான், அழிந்து போனான். தாவீது நேசித்தான், உயர்த்தப்பட்டான். ரொம்ப சிம்பிள் உபதேசம். நான் சொல்லுகிறேன், தயவாய் சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசித்தேன், நான் ஒரு விதமா புரிஞ்சிட்டேன். உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனாலும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். இந்த பகுதி யாருக்கும் கையில இருக்கட்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதுல 10வது வசனத்தை வாசிப்போம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ரோமர் 8:10 அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயிருக்கும். அதே சேம் டைம் 2வது வரி ரொம்ப முக்கியம். ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயிருக்கும். இந்த வரியை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா பிடிச்சுக்குங்க, நல்லா கற்றுக்கோங்க. ஆவியானது, சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க. ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கும். அப்ப ஆவியானது பாவத்தின் நிமித்தம் எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்லுங்க. ஆப்போசிட், எதிர் சொல். ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கும். அப்ப பாவத்தின் நிமித்தம் எப்படி இருக்கும்? மரித்ததா இருக்கும். அப்ப ஆவியானவருக்கு மரணம் உண்டா? அப்படி யோசிக்கணும்ல. அப்ப எப்போ நாம பெற்ற அபிஷேகம் சாகுது? அநீதி நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் சாகுது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வார்த்தை வாசிக்கும் போது அழுதை. என் நீதி ஆவியானவர் கொல்லுது, அநீதி என் பாவம். உள்ள இருக்கிற ஆவியானவர் போயிருவார், மரித்த ஆவி உள்ள வரும். அதான் சவுல் ராஜாவுக்குள்ளாய் உள்ள வந்தது. அடிக்கடி அந்த வார்த்தை வாசிங்க, அடிக்கடி அந்த வார்த்தை தியானிங்க. ஆவியானது நீதி நிமித்தமாய் ஜீவன் உள்ளதாய் இருக்கும். நீங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆனா நீதி இல்லை அப்படின்னா ஆவியில் ஜீவன் இல்லை. ஆவி ஜீவன் உள்ளதா இருக்கணும். ஒவ்வொரு செயலும் சுயநீதியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. இல்லை எனக்கு தோணுது, நான் அப்படி நினைக்கிறேன், நான் சொல்லுகிறேன். நான் பலிபீடத்தில் பேசுகிற செய்தியை காட்டிலும் இதை விட சூப்பரான செய்தி என் சரீரத்தில் வரும், என் மாம்சத்தில் வரும். 3 பாயிண்ட் வரும், 5 பாயிண்ட் வரும். எடுத்து பேசினா இதை விட ரசிக்கிற மாதிரி இருக்கும், இதை விட அழகா இருக்கும், இதை விட நகைச்சுவையா இருக்கும். ஆனா எனக்கு தெரியும், இது என் மாம்சத்திலிருந்து வரக்கூடிய செய்தி, பரத்திலிருந்து வரக்கூடிய செய்தி தான் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும். எல்லாருடைய ஆவிலையும் ஒன்று எழும்பும், வேதத்திலிருந்து எழும்பலாம். ஆமா, உங்களுக்குள்ளாவும் சொல்ல இதுல என்ன இருக்கு, உங்களுக்குள்ள பேசும், இதுல என்ன இருக்கு. மாம்சம் பேசும். இடம் கொடுக்காதிருங்க, இடம் கொடுக்காதிருங்க. இதுல என்ன இருக்கு? சரீரம் பேசும். அப்படியெல்லாம் கிடையாது. வசனத்தை வாசித்தால் ரோமர் 8:1 வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்தின்படியே நம்ம நடக்க கூடாது, ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்ப நல்லா கவனிக்கணும், மாம்சத்தின்படியே நடக்க கூடாது. மாம்சம் இந்த பிரசங்கத்தை பண்ணு, நீ அங்க பேசினா சூப்பரா இருந்து எல்லாரும் கை தட்டினாங்க, அடுத்த முறை கூப்பிடுறேன்னு சொன்னாங்க, அங்க பேசினது எங்க பேசு.
இவங்களுக்கு தெரியா போகுது, பேசு நல்லதானே இருக்கு. மாம்சம் சொல்லும், மாம்சத்தின்படி நடவாமல். நான் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை தீர்மானம் எடுக்க முன்பதாக, அது சின்னதோ பெருசோ, தேவ சமூகத்துல வைத்து ஒரு பதிலுக்காக காத்திருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் எங்கூடவும் பேசுவார் நீ விசுவாசிக்கிறீங்க? உங்களோடும் ஆண்டவர் பேசுவார். நாம பேசாத கல்லை ஆராதிக்கல, அந்த கல்லையே படைத்த தேவத்தை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம கல்லை ஆராதிக்கல, அவைகளை படைத்தவரை ஆராதிக்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப பரலோகத்தின் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆவியின்படி நடக்கணும். ஆவியின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்க மாட்டார்கள், சுயத்தின்படி நடக்க மாட்டார்கள், சுய நீதியின்படி நடக்க மாட்டார்கள், வசனத்தின்படி மட்டும்தான் நடப்பார்கள். வசனம் என்ன சொல்லுகிறதோ ஓகே. ஏன்னா வசனம் தான் நியாயந்தி இருக்கும், வசனம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும், சபை கொண்டு போகாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், மாம்சத்துல நிறைய தோணும், மாம்சத்துல நிறைய வரும், ஆனா அதுக்கெல்லாம் செவியே கொடுக்க கூடாது. மாம்சத்தின்படி நடக்கிறதை கர்த்தர் வெறுக்கிறார். 6வது வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். என்ன காரியம்னாலும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுவார்னா, தரிசனத்துல பேசுவார், வேதத்தை வாசிக்கும் போது பேசுவார். நீங்க ரொம்ப தாகமாய் ஆண்டவரிடத்துல ஒரு பதிலை எதிர்பார்த்தால் அவரால் பதிலை தராமல் இருக்கவே முடியாது. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். சின்ன விஷயத்துக்கு கூட ஆண்டவரிடத்துல கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார அம்மா இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்பாங்களாம், இன்னைக்கு நான் என்ன சாரி கட்டணும் அப்படின்ட்டு. சின்ன விஷயம்தான், எந்த சாரி கட்டினா ஆண்டவர் அடிக்க போறாரு? ஆனா அவங்களுக்கும் ஆவியானவருக்கும் அவ்வளோ ஒரு ஐக்கியம். அவங்க சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயத்தை கூட ஆண்டவர்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். நான் சொல்லுகிற ரொம்ப நல்லது, அடிக்கடி பேசுங்க, ஒரு ஃப்ரெண்டை போல் ஆவியானவரோடு பழகுங்க. அந்த ஆவியானவர் உங்களை இயேசுவை போல மாற்றுவார். ஆவியானவரோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்களுக்கு இதுதான் சம்பவிக்கும், இதுதான் நடக்கும். ஆகவே எபேசியர்ல வாசிக்கிறோம், எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவி துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும். இப்போ எப்படியெல்லாம் ஆவியானவர் துக்கப்படுகிறார், எப்படியெல்லாம் துக்கப்படுகிறார்? ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்குமா? நீதி இருந்தாதான் ஆவியில ஜீவன் இருக்கும், எல்லாம் போயிடும். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றாய் நீங்க கவனிங்க. ஒருவேளை அது உங்களுக்குள்ளாய் இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வசனத்தை பிரசங்கமாய் கேட்கும் போது நீங்க வீட்டில் போய் உங்க பிள்ளைகளிடத்துல சொல்லுங்க, உனக்குள்ளாய் கசப்பு இருக்கிறது, உனக்குள்ளாய் வெறுப்பு இருக்கிறது, உனக்குள்ளாய் மூர்க்கம் இருக்கிறது, உனக்குள்ளாய் கோபம் இருக்கிறது, உன் சத்தம் உயருகிறது, கூக்குரல் இருக்கக்கூடாது. ஆராதிக்கும் போது சத்தம் உயரணும், வேற வாழ்க்கையில எந்த இடத்துலயும் சத்தம் உயரக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாராம். ரொம்ப தாழ்மையா பேசுங்க, மூர்க்கமா பேசாதிருங்க, மூர்க்கமா நடக்காதிருங்க.
அன்பை அணிந்து கொள்ளுங்க, அன்பினால் நடங்க. அன்பு ரொம்ப மெயின்டைன் பண்ணணும், அடிக்கடி கவனிங்க. சில நேரம் நாம நினைப்போம் நான் அன்பா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா உட்கார்ந்து யோசித்தா நம்ம அன்புல எவ்வளவோ குறைவுள்ளவர்களா இருப்போம். ஆகையினால அன்பு சரியா இருக்கா கவனிங்க கவனிங்க. ஏனென்று சொன்னால் ஆவியானவரை சந்தோஷப்படுத்தணும். ஆமென். அப்போ அடுத்தபடியா நாம வாசித்தால், துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ மன்னிக்க முடியுமோ அவ்வளோ நம்ம நீதி செய்கிறோம். என்ன நீதி செய்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நம்ம நீதி செய்கிறோம். அப்ப நீதி செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீதியின் நிமித்தம் ஆவி ஜீவனாய் இருக்கும். சோ அவ்வளோ நீதி செய்யுங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமை பார்த்து வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினாராம். சோ ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாம செயல்படுத்தும் போது தேவன் அதை நீதியாக பார்க்கிறார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கும். அப்ப அநீதி நிமித்தம் முடிஞ்சு. சோ நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. இச்சைகளுக்காக, பாவத்திற்காக, சுயத்திற்காக, சுய விருப்பத்திற்காக நான் எதையோ செய்து அபிஷேகத்தை நான் இழந்து விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் கவனிங்க, பரலோகம் விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை எனக்கு கொடுத்திருக்கு. எத்தனை பேர் உண்மையா அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நான் அதை எந்த இடத்திலையும் இழந்து போகக்கூடாது. சுயமாய் நடந்து, சுய விருப்பத்தையோடு கூட நான் நடந்து நான் இழந்து விடவே கூடாது. அதுல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உறுதியாய் நில்லுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:1 இதை வாசித்து முடி 5 நிமிஷத்துல முடிச்சிருந்தேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:1 வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். போதும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். கன்னிகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற என்ன புத்தி? புத்தி இல்ல, புத்தி இருக்குன்னு. கன்னிகை அப்படின்னா கரப்படாதவர்கள், பாவத்திற்கு விலகி இருக்கிறவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, ஆத்மாவை பரிசுத்தமாய் காத்து கொண்டவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள், தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நடந்தவர்கள் கன்னிகைகள். அல்லேலூயா. அப்ப அதுலயும் பரலோகம் சொல்லுகிறது, புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கு, நீதியா இருக்கு, உண்மையா இருக்கு, உத்தமமா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா புத்தி இல்லையா? எதுல இல்லை அப்படின்னு நீங்க கவனித்தால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. இப்போ ஆண்டவர் இந்த 10 கன்னிகையில 5 கன்னிகைகளை எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, ஏன் புத்தி இல்லை அப்படின்னா, மணவாளன் வரும்போது எண்ணெய் ரொம்ப அவசியம். எண்ணெய் எதை குறிக்கிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது மணவாளனை சந்திக்க ஒரு மணவாட்டி பரிசுத்தமாய் இருந்தால் மட்டும் போதாது. உலகத்துல ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளவு பேர் பரிசுத்தமா இருக்காங்க. பரிசுத்தத்தை வைத்து மட்டும் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல ஆண்டவருக்காய் கொடுக்கிறேன், அது மட்டும் போதாது. அவர் வருகிறது வரையிலும் ஆவி ஜீவன் உள்ளதா இருக்கணும். நீதி நிமித்தமாக தான் ஜீவனாய் இருக்கும். சபைக்கு செய்ய வேண்டிய நீதி,
வேத வசனத்தின்படி நீதி, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய நீதி, கணவனுக்கு செய்ய வேண்டிய நீதி, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நீதி, மருமகளுக்கு செய்ய வேண்டிய நீதி, மாமியாருக்கு செய்ய வேண்டிய நீதி. நீதி நிமித்தமாக தான் நீங்க பெற்றிருக்கிற ஆவி ஜீவனுள்ளதாக இருக்கும். நான் அதெல்லாம் கண்டுகிட மாட்டேன் பாஸ்டர், நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஆராதனைக்கு வருவேன், கரெக்டாக வந்துடுவேன், கரெக்டாக உங்களுக்கு எல்லாம் தசமாக எல்லாம் கரெக்டாக தந்துடுவேன். தந்து என்ன செய்யக்கு, எங்கே போகிறக்கு, ஒரு இடம் போக வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் புத்தி இல்லாதவர்கள், தீவெட்டி இருந்து கொஞ்சம் கை தட்டணும்னு அபிஷேகம் இறங்கும். ஆனால் அது எவ்வளோ நேரம் எரியும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது கொஞ்ச நேரம் எரியுது, வேற அணைஞ்சு போகுது. அபிஷேகம் அணைஞ்சு போகக்கூடாது, ஆவி அவிழ்த்து போடாது இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சபை விட்டு வெளியே போனாலும் ஆவியிலே நிறங்க, அடிக்கடி அந்நிய பாஷை பேசிட்டு இருங்க, அடிக்கடி துதிச்சிட்டு இருங்க, அடிக்கடி ஜெபிச்சிட்டு இருங்க. ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ணியே வாழுங்க. அந்த ஆவியில நீங்க அனல் கொள்ளக்கு அது உதவியாயிருக்கும். அது ரொம்ப தேவையான ஒன்று. சபைக்கு போனோம், ஆமா, அதுக்கு பிறகு வேலைக்கு போனோம், அங்க போனோமா, 4 பேர் கூட சேர்ந்தோமா, தமாஸ் அடிச்சோமா, இடையில கெட்ட வார்த்தை வந்துட்டா, ஆமா, அது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? நீங்க நினைக்கலாம், என்ன தானே சொல்றீங்க பாஸ்டர், அம்மா சத்தியமா சொல்றேன், உன்னையே தான் நான் சொல்றேன், வேற யாரை சொல்ல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, சம்பளம் தாராரு. அடுத்தவனை சொல்ல முடியுமா? உங்களை தான் சொல்ல முடியும் தம்பி, உங்களை தான் சொல்ல முடியும், அடுத்தவங்களை சொல்ல முடியாது. ஸோ எங்கே போனாலும் உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அபிஷேகம் அளவற்றது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது, உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. ஆளவிட முடியாத அபிஷேகத்தை தம்பிமார் மேல, சகோதரிமார் மேல, அநேக சகோதரிகள் மேல ஆண்டவர் தந்திருக்கிறார். அபிஷேகத்தை சேதப்படுத்தாதே, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. நிறைய பேர் எண்ணெயை சேதப்படுத்திட்டு இருக்கீங்க. பெரிய பாவியா நான் சொல்லல, ஆனா சின்ன காரியங்கள் கூட அபிஷேகத்தை டெத் ஆக்கிரும். அதுக்கு பிறகு அதுல உள்ள வரக்கூடிய மேன்மை உனக்கு வராது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? உன்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம், உன்கிட்ட இருக்கிற அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல, ராஜாக்களை இழுத்து கொள்ளும், அதிபதிகளை இழுத்து கொள்ளும். அவ்வளவு மகிமையான அபிஷேகம். இப்ப இவர்களிடத்துல தீப்பெட்டி இருந்தது, அதுவும் கொஞ்சம் எரியும், ஆனா ரொம்ப நேரத்துக்கு எரியாது. தீக்குச்சி எவ்வளவு நேரம் தான் எரியும்? ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட். அதுக்கும் இப்படி இப்படி மாத்தி மாத்தி பிடிக்கணும், இல்லைன்னா கையை சுட்டுரும், அவ்வளவுதான் எரியும். ஆனா எண்ணெய் இருந்துன்னா, தீப்பெட்டியை வத்த வச்சா எண்ணெய் எத்தனை நாள் வேணாலும் எரியும், அணையவே அணையாது. உங்க ஒளி அணையாது, உங்க விளக்கு அணையாது. எண்ணெய் ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்துல இருக்கீங்க, ஓகே, ஜெபம் பண்றீங்க, நல்லது, வேதத்தை வாசிக்கீங்க, இடைவிடாமல் ஆராதிக்கீங்க, அபிஷேகம் இல்லையே. சோ என்ன நடந்தது என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நடு ராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார் என்று அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்து தங்கள் தீப்பெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கள், எங்க தீவட்டிகள் அணைந்து போகிறது. பின்ன அணைந்து போகாம என்ன ஆகும்? கொளுத்துறோம், அணைஞ்சிருது, கொஞ்சம் எண்ணெய் தாங்க. புத்தி உள்ளவர்கள் சொல்றாங்க, என் எண்ணெய் கொடுக்க முடியாது, என் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? என்னது கொடுக்க முடியாது. எங்க கிடைக்குதோ அங்க போய் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க. வாங்க போனாங்க, மணவாளன் வந்துட்டாரு. அல்லேலூயா. 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. ஒரு நல்ல பதிலா சொல்லக்கூடாது ஆண்டவர்? ஒரு நல்ல வார்த்தை சொல்ல முடியாது? மக்களை நாளைக்கு என்ன அப்படின்னு சொன்ன எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்.
தம்பி நாளைக்கு வாமா, இன்னைக்கு இல்ல, சரியா? தைரியமாயிரு, பயப்படாத, இன்னைக்கு தான் வாசல் அடைஞ்சிருக்கு, நாளைக்கு வா. அப்படி ஒரு அன்பான தேவன் தானே, இப்படியா பேசுவாரு? என்ன பேசிட்டாரு? அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஒரு எண்ணெய்க்காகவா ஆண்டவர் இப்படி சொன்னார்? ஆமா, அந்த எண்ணெய்க்காக தான் பேசி கொண்டு இருக்கிறேன். அந்த எண்ணெய் ரொம்ப முக்கியமானது. சிலர் பெற்றீர்கள், சிலர் இழந்துட்டீர்கள். சில பெற்றீருங்க, பெற்றுக்கொள்ள தெரிஞ்சது, காப்பாற்ற தெரியல. நிறைய பேர் சம்பாதிக்கிறீர்கள், மீதி எடுக்க தெரியல. நிறைய பேர் சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாத்தியத்துல மீதம் எடுத்து அதை பெருக்க தெரியல. அதே போலதான் அபிஷேகமும், பெற்றுக்கொள்ள தெரிகிறது, அதை பெருக்கிக் கொள்ள தெரியல, அதை காப்பாற்ற தெரியல, அதுல அனலாக தெரியல, அதை மறுபடியுமாய் பாத்திரத்துல நிரம்பி வழிகிற அனுபவத்துக்குள்ள போக தெரியல. இந்த அபிஷேகம் உங்களை இயேசுவை போல மாற்றும். அபிஷேகம் இல்லை அப்படின்னா பரலோகம் உங்களை மதிக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? இதை நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அதனால எல்லா கோபம் குப்பையாய் மாறட்டும். அல்லேலூயா. வைராக்கியங்கள், சுயம், சுய சித்தம், சுய விருப்பம் எல்லாம் குழி தோண்டி புதைங்க. இன்னைக்கு வேண்டாம் அதெல்லாம். அல்லேலூயா. எல்லாம் மாறட்டும். ஆண்டவர் அன்பா பேசுகிறார். இன்றைக்கு மனம் திரும்புகிற காலம். வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஜீவனுள்ள நாள் மட்டும் யாரை பார்த்தாலும் முகத்தை திருப்பிட்டு போகாதுங்க. அல்லேலூயா. உங்களை எல்லாரும் முகத்தை திருப்பிட்டு போகட்டும், நீங்க திருப்பாதுருங்க. உங்க அபிஷேகம் நஷ்டப்படக்கூடாது, உங்க அபிஷேகம் வீணாய் போகக்கூடாது. உங்க அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்க. அதே இயேசு கிறிஸ்துவனிடத்துல காட்டி கொடுத்த துரோகி வந்தான், முத்தம் கொடுத்தான். சிநேகிதனே, என்னத்திற்காய் வந்திருக்கிறாய்? முத்தத்தினாலேயே என்ன காட்டி கொடுக்கிறாய்? எவ்வளவு தாழ்மையா பேசுறார். துரோகினி தெரிஞ்ச பிறகும் நாம நம்ம அபிஷேகத்துல நிலைத்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகத்துல நிலைத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மற்ற கன்னிகைகளும் கன்னிகைகள் தான், பரிசுத்தவாட்டிகள் தான். உன்னை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அபிஷேகம் இல்லைன்னா உங்களுடைய நிலைமையும் அதுதான். ஆகவே அபிஷேகத்தில் இவ்வளோ காரியம் இருக்கிறது. கட்டுகள் முறிக்கப்படும், நுகங்கள் முறிக்கப்படும், விடுதலைகள் வரும். பரலோகத்துக்கு போனால் அபிஷேகம் தேவை. அபிஷேகம் என்னெல்லாம் செய்து, அபிஷேகத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், அதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். புரிந்து கொண்டு இன்னும் உங்களை அர்ப்பணிங்க. தேவன் உங்களை உயர்த்த சித்தமாய் இருக்கிறார். தேவன் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போக சித்தமாய் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Glory.